அனைவருக்கும் இனிய வணக்கம். 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு என்ன மித்தாக இல்லை என பாடு எனும் முத்தான தமிழுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது இந்த TNUSRB என்று சொல்லக்கூடிய சீருடை பணியாளர் தேர்வானது என்ன சார் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியும். 1352 காலி பணியிடம் நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த காலி பணியிடத்துல எனக்கு தெரிந்த பல மாணவர்கள் எலிஜிபிலிட்டி அந்த தகுதி தேர்வு என்று சொல்லக்கூடிய தமிழ் தேர்வை சரியான முறையில் பயன்படுத்தாத சில பேர் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. சார் அந்த தகுதி தேர்வு மட்டும் நம்ம பயன்படுத்தலாமா சார்? தமிழுக்கு மட்டும் எப்படி சார்? அந்த 10 வினாக்களும் அதுல ஒரு 60 வினாக்கள் எடுப்பதற்கு என்ன சார் பிளான்? அதை எப்படி கொடுக்கலாம்? புத்தகம் முழுவதும் படிக்கணுமா அப்படின்ற தலைப்புகளை பத்தி நம்ம வகுப்பு பார்க்கலான் இருக்கோம். வேண்டும், அதாவது தகுதி தேர்வு தமிழுக்கு மட்டும் வகுப்பு வேண்டும் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் இந்த நம்பருக்கு IAS அகாடமியோட என்கொயரி நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நீங்க அந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கலாம். சரி சார், இந்த தமிழ் எப்படி நம்ம இந்த தமிழை நம்ம வரையறுக்கணும், இந்த தமிழ் எப்படி சார் கொடுக்கணும், இந்த தமிழ் எப்படிலாம் சார் படிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சார் இந்த தமிழை எப்படி சார் படிக்கணும் நல்லா கவனிங்க. அவங்க பிரிச்சு சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது ஆங்கில வழி மாணவர்களும் தமிழை எப்படி அணுகுவது என்பதுதான் பார்க்கணும். சார் எப்படின்னா எழுத்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க சொல்லு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க பொது இலக்கணம் கொடுத்துருக்காங்க. லாஸ்டா பொருள் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. கடைசியா யாப்பு இலக்கணம். சார் என்னன்னா தமிழை 5 இலக்கணமாக சான்றோர் வகுத்திருக்காங்க. எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு. அதை தவிர்த்து விட்டு இந்த பொது இலக்கணம் தலைவர் பார்த்தீங்களா, இந்த இலக்கணம் தான் வழுனா என்ன, வழாநிலைனா என்ன, ஆகுபெயர்னா என்ன, அந்த தலைப்புகள்லாம் நிறைய. சரிங்களா? இதை மொத்தமாவே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகின்ற தலைப்புல இருந்து நமக்கு 3 வினாக்கள் இடம். ஓகேங்களா? அதை மீறி போனோம்னா இந்த யாப்பு என்ற தலைப்புல இருந்து நமக்கு ஒரு 3 வினாக்கள் இடம். சரிங்களா? இப்படித்தான் பகுப்பை பிரித்து இந்த வினாவை அணுகுதல் வேண்டும். சார் எங்க இருந்து சார் படிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. 6வது to 10வது தமிழ் புத்தகத்தை மட்டும் நியூ புத்தகத்தை மட்டும் படிக்கணும். ஓல்டு புக் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. TNPSC மாதிரி எல்லா இடத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லை. 6வது to 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புத்தகத்தை மட்டும் படிக்கும். வேற எந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? 2வது என்ன சார் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தகத்துல இருந்து அதையும் மெயின்டைன் பண்ணி சொல்ற பாருங்க. இந்த புத்தகத்துல இலக்கண பகுதியை மட்டும் படிக்கும். ஒவ்வொரு இலக்க அருகாமையில இறுதியில இலக்கண பகுதி 3 to 4 பக்கம், 5 to 5 பக்கம், அவ்வளவுதான். அதை மட்டும் படிக்கணும். 2வது என்ன படிக்கணும், அதே 6 to 8 வரைக்கும் இருக்கிற நூல்வெளி, அந்த ஒவ்வொரு பாடத்துக்கிட்ட இருக்கிற நூல்வெளி, ஆசிரியர் குறிப்பு, அந்த நூலுக்கான குறிப்பு மட்டும் இருக்கும். அதை மட்டும் படித்து வந்தாலே இருக்கும். ஈஸியாக 80 வினாக்கள் இருந்தது. எங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 80 வினாக்கள் வரும். இந்த 10 வினாக்கள் சாதாரணம். சரிங்களா? எல்லோரும் ஒரு சில இடம் கஷ்டப்படுற இடம் ஒருமை பண்ணு, வழு வழாக நீக்குதல், வள்ளிடம் விகிடம் நிராயம் பண்ணி, இந்த தலைப்பை மட்டும் பிசிக்கலா நம்ம கிளாஸ் நடத்தும். சரிங்களா? அப்போ தமிழை மட்டும் எப்படி சார் அணுகணும்னு கேட்டீங்கன்னா பாட புத்தகத்தில் உள்ள 6 to 10 வரைக்கும் இருக்கிற இலக்கண பகுதி மட்டும் படிக்கணும். 2வது 6 to 10 வரைக்கும் இருக்கிற அந்த நூல்வெளி, ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, இதை மட்டும் படிக்கணும். இதை மட்டும் படித்தாலே நீங்க தெளிவான மார்க் எடுத்துக்கலாம். எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்துக்கலாம். அந்த 10 மார்க் பொசிஷன் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். எங்கெங்கெல்லாம் இந்த தலைப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வகுப்படி தொடர்ந்து பார்த்து கொடுக்கலாம். தமிழ் மட்டும் எனக்கு போதும் சார், ஏன்னா எல்லாம் ஓகே, இங்கிலீஷ் ஓகே 10 மார்க் மாதிரி, தமிழ் மட்டும் எனக்கு 10 மார்க் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அகாடமியுடைய அந்த என்கொயரி நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஒரு பிக்சடா என்கொயரி நம்ம என்கொயரி பண்ணுங்க. 2வது கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 500 ரூபாய் பிக்சட் பண்ணி தமிழை மட்டும் ஃபுல்லா ஒரு 10 மார்க்கும் மொத்தமா அதுக்கு எலிஜிபிலிட்டி சேர்த்து முடிச்சு கொடுக்குறோம். விருப்பம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, என்கொயரி நம்பருக்கு கால் பண்ணுங்க, பிறகு பண்ணி பேசுங்க. சரிங்களா? இதுதான் தமிழ் எழுதணும், வேற ஒன்றும் இல்லை. அறிஞர் தொண்டு எல்லாமே அதே ஒன்றும் இல்லை. 6 to 8 இலக்கணம் படிங்க, 6 to 10 நூல்வெளி படிங்க. இதை மட்டும் படிச்சா போதும். மேக்சிமம் 9th 10th இந்த புக்கு 60 வினாக்கள். சரிங்களா? 9th 10th புக்கு கொஸ்டின் நிறைய கேட்கும். சரிங்களா? அவ்வளவுதான். +1 நம்ம போகவே வேண்டாம், அங்க எதுவுமே கிடையாது. எங்க பார்க்க போனா 10th to 10th வரைக்கும் தான் அந்த நியூ புக் மட்டும்தான். ஓகேங்களா? காலம் அறிந்து செயல்பட்டு நீங்க இந்த வெற்றி வாய்ப்பு இழக்கக்கூடாது. என்னை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு மாணவனும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா தமிழ் ஒரு பெரிய விஷயமா யோசிக்கல. கடந்த ஆண்டு படித்த மாணவரை கேட்கின்ற பொழுது தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வுல தோல்வி அடைந்து வெளியே வந்த மாணவன் பல உண்டு. இப்பயும் சொல்றேன், நான் ஒரு மாணவன், என்னுடைய மாணவன், நான் படித்த என் தமிழால் வெற்றி வாய்ப்பு இழக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த பகுதி. தமிழால் தமிழ்நாட்டில் பிறந்து, தமிழால் வளர்ந்து, தமிழ் மொழியை தமிழ் மண்ணில் வளர்ந்து, தமிழ்
மொழியை சுவாசிக்கக்கூடிய நாம் தமிழால் தோல்வி அடைந்தோம் என்று பேர் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த வகுப்பு உங்களுக்கு தமிழ் எப்பொழுதும் நம்ம கையிருக்காது. அதனால இந்த வகுப்பு வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க, என்கொயரி நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் 500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த சிலபஸ் தான் முடிச்சுட்டாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். விடாமல் படித்துக் கொண்டிருந்த வெற்றி நிச்சயம்.